கீழே இன்னொரு ட்ரிப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சைலண்டா இருக்க கூடாது, ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும். ரைட். which of the following represent oxidation? என்ன ஆப்ஷன் வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் oxidation, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியர்? ரைட். தம்பிக்கு ஸ்டாக் ஆகி போய் நிற்காதீங்க. ரைட். நமக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுல, பாப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க, நீங்க செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்களா? செக் பண்ணி பார்த்துடும், அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட் NO2 மைனஸ் 2 gives N2 NO2 minus x minus 4 equal to minus 1, x equal to plus 3. Clear? Plus 3 to 0. Positive charge decreases for reduction. Papa? Clear? Right. Tambi, apna enna option varum? Second option. VO2 minus plus 3. Already VO2 minus plus 3. VO3 minus x minus 6 equal to minus 1, x equal to minus 1 plus 6 plus 5 plus 3 to plus 5. Positive charge increases. Positive charge increases for oxidation. Right. Another case, ClO minus chlorine minus 2 அந்த சைடு போகும்போது plus 1 to negative minus 1 அப்பனா reduction. Positive negative charge increases, reduction. Plus 6 to plus 6 does not change. Fourth option, oxidation number don't change. Right. Oxidation number to the sulfur element. Empirical formula alum. That's all. Sulfur காமனா கேட்டாலே நினைக்கும் நமக்கு plus 6 oxidation state. ஓகே ரைட். இதாண்டா ஆலம். ஆலம் ஃபார்முலா அடிக்கடி கேட்டுக்கங்க. மொத்தம் என்ன பண்ணுவாங்க, இது எங்க ஆலம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்குமா தூக்கிதுக்கு போடுவாங்களா? அப்படியா போடுறாங்களோ? நான் அதான் பார்த்ததில்ல. நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ரைட். முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்ம சலூன்லாம் பார்த்தோன்னா சேவ் பண்ற கடையில் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன கல். அந்த கல்லை வச்சு நினைச்சுவாங்க, முன்னாடிலாம் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜெல்லு நினைச்சுறாங்க அப்ளை பண்ணி விடுறாங்க. ஏன்? நம்ம கண்ணுக்கு தெரியாது, சின்ன சின்ன பிளட் ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங் ஆகக்கூடிய பிளட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நினைச்சுவாங்க இந்த ஜெல்லை போட்டு அது போட்டோன்னே எரியும். அதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும், அந்த கல்லை வச்சு தேய்ப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், கண்ணுக்கு தெரியாது. சரியா? அந்த உடனே நினைச்சுவான் அதான் இது. அது போக வேற எங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆலம் பார்த்துருக்கீங்க? சாலிபுலா ஆலம், சாலிபுல் ஆலம் சாலிபுல். ஓகேவா? அப்புறம் இந்த கேஸ்ல நம்ம இந்த திஷ்டி பொம்மை தொங்க விடுவாங்க தெரியுமா, ஒரு பெரிய கொம்பு வச்சு ஒரு எப்பவுமே வீட்டு கதவுல தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அதுக்கு அடியில என்னெல்லாம் இருக்கும், சீனிகள்லாம். அந்த சீனிகள் தான் ஆலம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அந்த சீனிகள்னு சொல்றீங்களா, அதான் பொட்டாஸ் ஆலம். அப்பனா ஒன் மெட்டல் இஸ் சரௌண்டட் ஃபார் 6 water molecule. One metal is surrounded for 6 water molecule. This how many metal present for this alum? 4. K2 and Al2. அப்பனா 4 metal ions is surrounded for 4 into 6 24 water molecules. ஓகேவா? இதுதான் பொட்டாஸ் ஆலம்பாங்க. இது மோர் சால்ட்லாம் உண்டு, அமோனியம் ஆலம், அயன் ஆலம்லாம் சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஓகே. +6. Then which of the following reaction is not an example of ஒரு பீரியட்ல நாம இதை முடிக்கணும்னு பார்த்தா ஒரு பீரியட்ல 20 questions தான் மூவ் ஆயிருக்கு. ரைட். ஓகே. which of the following reaction is not an example of redox reaction? 3 +6 +6. Right. Okay. -1 -1. That's all. Does not change for this option third. Okay. Oxidation state HCF6 for +6, xenon for +6 oxidation state. அதே கேஸ்ல HCF4 HCOF4 HCX plus -2 -4 equal to 0, x -6 equal to 0, x equal to +6.
does not change for xenon oxidation state. Option third. Okay, right. என்னமா எதுமா இதா xenon X, find out the oxidation for xenon X. Oxygen -2, fluorine -1, 4 into -1 -4 equal to 0. -2 -4 -6. Then answer side போகும்போது +6. அப்பனா this case +6. XeF6, fluorine 6 into -1 -6. answer side போகும்போது +6. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா XeF6 for +6 oxidation state, XeOF4 for +6 oxidation state. Does not change. Then ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ சொல்லிட்டா, இப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் சொல்லிட்டு இருந்தோம்னா அதுல உங்களுக்கு டவுட் எது வருதோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுமா? ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தோம்னா இந்த 4 பார்ட்டை நம்ம முடிக்க முடியாது. நான் இன்னைக்கு ஒரே இதுல இந்த பார்ட்டை முடிச்சுட்டு ஆலன் பார்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ரைட், நோட் பண்ணிக்கங்கடா. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 21 4, 22 2, 23 3, 22 3, 22 2, 23 3. இருமா, நான் முதல்ல ஆன்சர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்பேன். 23 3, 24 4. நோட்ல எழுதிருப்பல்ல, ஆப்ஷன் எழுதலையா? என்னையுமே ஆப்ஷன் எழுதி பாருங்க, சரியா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆப்ஷன் தான் சொல்லுவேன். (23 3, 24 4, 25 2). (21 to 25). Any doubts? 20, 22. Yeah, downwards. (22). Identify incorrectly matched. Identify incorrectly matched. All right. Listen. It is sodium and amalgam. Sodium and amalgam. Sodium is reacted with mercury to give sodium amalgam. Is non-redox reaction. Non-redox reaction. I will discuss about the last classes. Any metal is reacted with mercury, its oxidation state is 0. Clear? First of all, sodium oxidation state 0, mercury oxidation state 0, sodium mercury oxidation state 0. Sodium amalgam is oxidation state 0. It's a non-redox reaction. Non-redox reaction. Right, correct. Then H2S. H2S, H2O2. S is disproportion. Sulfur, hydrogen. These cases, hydrogen, H2S, H2O. Disproportion, not disproportion reaction. But this case, different oxidation state. Sulfur is normal oxidation reaction. Normal redox reaction, not disproportion reaction. +1 தானே? ஹைட்ரஜன் +1, அந்த சைடு ஹைட்ரஜன் +1, இந்த சைடு -2, அந்த சைடு 0, இந்த சைடு -1, அந்த சைடு -2. அப்போ திஸ் கேஸ் H2S plus H2O2 gives S plus 2H2O. Clear? This case +1, this case -2. This oxygen peroxide linkage oxidation state for -1. This sulfur 0. This oxygen for -2. Upon this case, sulfur -2 to 0. Negative charge decreases for negative charge -2 to 0. Negative charge decreases oxidation. -1 to -2. Negative charge increases reduction. This normal redox reaction, not for disproportion reaction. Normally redox reaction not disproportion reaction. Copper 2 plus copper, it is a comproportion reaction. Copper 2 plus +2 oxidation state, copper elementary state 0 oxidation state,
is coming to form single oxygen state for copper plus. This compropanation reaction is correct. Ammonium nitrate intramolecular redox reaction is correct. Ammonium nitrate intramolecular redox reaction is correct. Okay, right, second option. Then PP3, very good, super. இதே questions அடிக்கடி கேட்பாங்க. BP3 is mixed oxide. BB3O4 is mixed oxide for BBO 2BBO plus BBO2. 2BBO plus BBO2. This case PB oxygen plus 2 oxygen state. This case plus 4 oxygen state. BB3O4 அதோட வேலன்ஸை பொறுத்து இருக்கணும். லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்? கார்பன் ஃபேமிலி. 14th குரூப் எலமெண்ட்ஸ் கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலி ஃபார் கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், டின், லெட். அப்போ திஸ் கேஸ் இனட் பேர் எஃபெக்ட். நம்ம பி பிளாக்ல படிக்கும்போது இனட் பேர் எஃபெக்ட் சொல்லி தர. லோயஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கார்பன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கார்பன் 1s2 2s2 2p2. clear? It is unit pair effect bar. B ல உள்ள எலக்ட்ரான் மட்டும் லூஸ் பண்ணோம்னா எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணோம்? 2 எலக்ட்ரான். அதனால தான் இங்க +2. okay, then the another case valence electron 4, maximum electron losing for 4 electron. அதனால இந்த கேஸ்ல BB4. அப்ப BB3O4 is mixed oxide for BBO and BBO2. இது similar conditions for Fe3O4. Fe3O4 to gives FeO plus Fe2O3. சாரி, இதுவும் அதே டைப்பா தானே இருக்கு, சேம் டைப்பா தானே இருக்கு. அப்பனா இந்த இடத்துல நீங்க இங்க 2BBO PbO2 போட்டீங்க, இங்க மட்டும் நீங்க என்ன சார் FeO, ஆனா அங்க Fe2O3 ன்னு போட்டிருக்கீங்களா? இதை இங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியாது. வேலன்சியை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அயனை பொறுத்த வரைக்கும் 2 வேலன்சி இஸ் பாசிபிள், Fe2 plus and Fe3 plus. ஓகே, அதனால திஸ் கேஸ் அயன் Fe2 plus and Fe3 plus. ஓகே, புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிக்கங்க. எங்க மேம்? ஆக்சுவலி இதுல வேற நைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இந்த கேசஸ்ல அமோனியம் நைட்ரேட் NH4 இது போட்டு தெரியுமா? சரி, தெரியாதா? Dispropanation and intramolecular reduction difference for mean single oxidation state, single element, same element, different oxidation state for products. But intramolecular ammonium nitrate NH4NO2. அப்புறம் இந்த கேசஸ் நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். அமோனியம் நைட்ரேட் எப்படி பிரிக்கலாம்? NH4 plus NO2 minus. NH4 plus is oxygen state for -3. NO2 minus for oxygen state for +3. NO2 minus for oxygen state for +3. It is converted to, it is changed to, ammonium nitrate is changed to N2 0. அப்பனா -3 to 0, negative charge decreases is oxidation. +3 to 0, it is for reduction. அப்பனா அந்த கேசஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட்ஸ், ரெண்டு நைட்ரஜனுக்கு டிஃபரெண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். அப்படி டிஃபரெண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் இருந்தா அதை நமக்கு அந்த ப்ராடக்ட்ல வரும்போது ஒரே ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட் கொடுக்கல, அதை வந்து கம்ப்ரோபனேஷன் சொல்ல முடியாது. சரியா? அப்பனா நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்? அதை நம்ம கம்ப்ரோபனேஷன்ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல உள்ளது, தனித்தனி மாலிகுல். இது வித்தின் மாலிகுல இருக்கக்கூடியதை இன்ட்ரான்னு சொல்லி சொல்லுவோம். வேற மாலிகுல்ல இருக்கக்கூடியதை இன்டர் மாலிகுலர். அதனாலதான் இது டிஸ்ப்ரோபனேஷனுக்கும் நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஓகே மேம். ரைட். பென்சால்டிஹைட் சம் ஆஃப்னு கேட்டிருக்கான். அப்பனா என்ன செஞ்சணும்? இதுக்கு சச்சுரேட் பண்ணி தான் சொல்லி சொல்லணும். இந்த 24th கொஸ்டின்ஸை பாருங்க. பென்சால்டிஹைட்ல நமக்கு சம் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட்னு கேட்டேன். இந்த சம் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும்
பென்சால்டிஹைட் கார்பன் 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 டபுள் பாண்ட் ஓ ஹெச். கிளியர்? கார்பன் டபுள் பாண்ட் ஓ ஹெச். ரைட். திஸ் கேஸ் ஹைட்ரஜன் 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 இந்த இடத்துல இருக்கா? இப்போ நமக்கு நார்மலாக ஹைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? +1. அப்புறம் இங்கே -1, இங்கே +1 -1 +1 -1 +1 -1 +1 -1. பட் திஸ் கேஸ் 4 கார்பன் ஆட்டம், அதனால ஆக்சிஜன் ஸ்டேட் 0. 4மே கார்பன் ஆட்டத்துக்கு கூட தான் அட்டாச்சா இருக்கு. எலக்ட்ரானிக் 0, அதனால அவனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கிடையாது, 0. நார்மலா நான் மெட்டல் ஹைட்ரஜன் +1 தானே? ரைட். இவனுக்கு +1, இவனுக்கு -1 தானே இருக்கணும். சரியா? இவனுக்கு +1, இவனுக்கு -1. இங்க டபுள் பாண்ட் ஓ போட்டிருக்கேன். அப்பனா ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? -2. ஹைட்ரஜனுக்கு +1. ரைட். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. இதுக்கு நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போறோம். அப்பனா இது கம்பைன் பண்ண என்ன வரும்? -1 -1. இந்த 5 கார்பனுக்கு எத்தனை மைனஸ்? 5 கார்பனுக்கு 5 மைனஸ். அந்த சைடு போகும்போது எத்தனை வரும் நமக்கு? 5 ப்ளஸ் தானே வரும். ரைட். ஓகே. அதே இங்கே ஒரு எத்தனை மைனஸ் இருக்கா? ஒரு மைனஸ். அப்போ நான் டோட்டல் ஆட் பண்ணோம்னா ஆக்சிஜன், அதான் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்? மைனஸ் பொருளா தம்பி வரும். இந்த இடத்துல பாருங்க, 5 × -1 + 1 × -1 = 0வா? -1 5 கார்பன் 5 கார்பன் -1. இங்க டபுள் பாண்ட் ஓ -1. எந்த இடத்துல? 1 2 3 4 5 5. சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தானே கேட்டிருக்கா? CHO. CHO நமக்கு என்ன வரும்? CH1 போட்டோம்னா x +1 -1 -2 = 0. x = -1. அந்த சைடு போகும்போது +1 தானே? இந்த இடத்துல +1ல வரணும். CHO தனியாக கண்டுபிடிச்சிக்காங்க. CH1 தனியாக கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? +1 தானே வரும். +1. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா +1. அந்த இந்த இடத்துல 5 -1 + 1 +1 போட்டோம்னா என்ன வரும்? -4 தானே வரும். ஆப்ஷன் 4th ஆப்ஷன். ரைட். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கா? 7 கார்பனா? 7 கார்பன் பிளஸ் மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கா? 6 ஹைட்ரஜனா? 1 2 3 4 5 6 6 ஹைட்ரஜனா? 6 ஹைட்ரஜன் பிளஸ் 1 ஆக்சிஜன் = 0வா? = 0வா? ஜெனரலா போட்டோம்னா இப்படி போடலாமா? ரைட். இப்போ நமக்கு 7x + 6 + 1 + -2 = 0வா? அப்பனா 7x - 4 = +4 = 0. ஓகே. 7x = -4, x = -4/7. -4/7 இப்படி சொல்லலாமா? இந்த x வேல்யூவை நமக்கு எத்தனை கார்பன்? சம் ஆஃப் 7 கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் தானே கேட்டிருக்கான். இதை டைரக்டா நீங்க 7x வேல்யூல போட்டுருங்க. அப்பனா என்ன வரும்? 7x = 7 × -4/7. 7 7 கேன்சல் பண்ணோம்னா இந்த டோட்டல் கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -4 இப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த கேசஸ்ல பாருங்க, உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல எது ஈஸியா இருக்குன்னு பாருங்க. சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா தம்பி கொஸ்டின்ல? எங்க கொஸ்டின் எங்கடா?
sum of oxidation number of all the carbon in benzaldehyde. all the carbon benzaldehyde 7 கார்பன் ஓட ஆக்சிடென்ட் ஸ்டேட் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா. அது மொத்தமா கூட்டி நமக்கு என்ன வருதுங்கிறத கேட்டிருக்கேன். சரியா? ஆமா சரியா? எல்லாத்தையுமே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, அதுவுமே இந்த பாதிக்கு மேல தான் தெரியுதா? இந்த ஓ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்ணிடு. அது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணா பெருசா வரும், அந்த சைடு ஃபுல்லா போயிடும். போட்டாச்சா? அடுத்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபுல்லாமே டிக்டேட் பண்ணிடுதா. அதுக்கப்புறம் அதில் உள்ள டவுட் கொஸ்டின்ஸை கேட்கலாமா? வேற எதுவும் கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கா? 20 25 25 இருக்குமா? எதுமா? ஃபர்ஸ்ட் ஒன் காம்பினேஷன் ரியாக்ஷன். பி டீகம்போசன் ரெடாக்ஸ். ஆமா பாத்துக்கோமே, டீகம்போசன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் KClO3 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்ல. MgCO3 தான் கிடையாது, சரியா? Two KClO3 2 gives 2 KCl plus 3 O2. Clear? Chlorine oxidation state X plus 1 plus X minus 6 equal to 0. X minus 5 is equal to 0. X equal to plus 5. Plus 5 minus 1. Okay? Plus 5 minus 1. Minus 2 0. Minus 2 0 for negative charge decreases oxidation. Plus 5 to negative 1 reduction. Apna this type of reaction redox reaction. Avan not redox reaction kuduthirukana. Avan wrong statement ketirukana. Idu list vai kuduthirukara. Irakuma konja irukku. Right. First one, what type of reaction? Combination reaction. Second one, decomposition redox reaction. Third one, correct. Decomposition da. Calcium carbonate decomposition, not redox reaction. Fourth one, disproportionation reaction. Enama? Calcium plus 2. Calcium plus 2. This case calcium plus 2. Carbon plus 4. This case carbon plus 4. Oxygen minus 2. Oxygen minus 2 minus 2. Apna reactant side and product side oxidation number does not changes for not redox reaction. Okay? Right. அவ்வளவுதானா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? உங்களுக்கு அடி ஓகே 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 ரைட். டக்கு டக்குன்னு சொல்லுங்கடா, நம்ம கண்டினியூஸாக பார்க்க வேண்டியது இருக்கு. 8.2 ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம். ஓகே, 8.2 1 1 2 4 3 3 4 4 5 3. என்னம்மா நோட் பண்ணவே இல்லை? பிரிண்ட் இல்லை, நோட்டில் எழுதியிருப்பில்ல, அதில் ஆன்சர் எழுதலையா? ஆப்ஷன் எழுதியிருக்குல்ல, அதில் டிக் பண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1 போட்டிருந்தா டிக் பண்ணு, வேற ஆப்ஷன் போட்டிருக்கேன்னா ப்ராக்கெட்டில் 1ன்னு போட்டுக்கா, அதில் கரெக்ட் பண்ணுங்க. 1 1 2 4
2 3 3 4 4 5 3 6 2 7 2 8 3 9 3 10 4 11 2 12 1 13 3 14 4 15 1 16 3 17 3 18 3 19 2 23 21 4 22 3 23 1 24 3 25 2 26 3 27 4 28 3. First 10 questions. Any doubts? First 10 questions la. Irakma. First third question. Right. Enna question la doubt solunga? 3. Solunga. First 10 question kulla kekran. 3. Third mattum. Second. Then கேளுங்க, உங்களுக்கு உள்ள டவுட் நீங்க எதெல்லாம் தப்பு போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி கேளுங்க. 2 3 8 தென் ஃபர்ஸ்ட் 10க்குள்ள கேட்குறேன் 14ங்கிற. ஓகே, அவ்வளோதானா? பார்க்கலாமா? ரைட். செகண்ட் கொஸ்டின் 7. ரைட். 2. செகண்ட் கொஸ்டின், among the species find oxidation state underline atom. Right, this case H2S2O7 2 plus 2x minus 14 equal to 0, 2x minus 12 equal to 0, 2x equal to plus 12, x equal to plus 6. First one plus 6 oxidation state. Second one K2MnO4 2 plus x minus 8 equal to 0, x minus 6 equal to 0, x equal to plus 6. Then NaH2PO4 நேற்றையே டிஸ்கஸ் பண்ணமே. NaH2PO4 sodium plus 1 hydrogen plus 1 அப்புறம் 3 plus x minus 8 equal to 0, x minus 5 equal to 0, x equal to plus 5. Fourth option. Okay, right. Then third question. என்னடா எங்கலாமா போயிட்டு இருக்க? இந்த சரி. 1 mole N2H4 losses 10 mole of electron from new compound. 1 mole N2H4 loss of 10 electron new compound. Assume that all nitrogen appear in new compound. What is the oxidation state of nitrogen? Why? There is. இப்போ இந்த கேஸஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்ங்களா N2H4 oxidation state for 2x plus 4 equal to 0, 2x equal to minus 4, x equal to minus 2, x equal to minus 2. 2 change minus 2, 2 change for 10 electrons, changes for 10 electron. அப்புறம் ஒரு எக்ஸுக்கு -2. லிசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸுக்கு -2. அப்பனா இங்க எத்தனை நைட்ரஜன் ஆட்டம் இருக்கா? 2. அப்பனா என்ன வரணும்? -4. அப்புறம் இந்த இடத்துல உள்ள நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் வரணும்? -4ல இருந்து 10 எலக்ட்ரான்
என்ன செஞ்சிருக்கணும் நமக்கு ஆக்சிடேஷனா ஆமாம் லாசஸ் ஆஃப் எலக்ட்ரானா ஆக்சிடேஷன் ஆயிருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டால் கரெக்டாக இருக்கும் +6 சரியா. அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்றாங்க +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுவோமா. அப்படின்னா இப்போ இந்த கேசஸில் என்ன வருது நமக்கு நார்மலாக N2 2N ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இவனுக்கு ரெண்டு நைட்ரஜனுக்கு -4 இருந்து +6 வரைக்கும் வந்தா அவனுக்கு 10 எலக்ட்ரான். ஓகே, அப்பனா இங்க எத்தனை ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கான் 2. அப்பனா அவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன ஒரு நைட்ரஜனுக்கு -2. இங்க ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன +6. எத்தனை நைட்ரஜன் இருக்கா 2. அப்பனா டிவைட் பை 2 போட்ட மைனஸ் இதை டிவைட் பை 2 ஆமா 2 தான் போடணும். அப்பனா என்ன வரும் +3. அப்பனா இந்த இடத்துல -2ல இருந்து +3 மாதிரி இருக்கானா. அப்பனா அவன் என்ன செஞ்சிருக்கான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் ஒய் என்னன்னு கேட்குறான். அப்பனா என்ன வரும் +3 தானே வரணும். இது எக்ஸு இது ஒய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. N2H4 ஆக்சிஜன் ஸ்டேட் -2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரியா. அதே டயத்தில் அங்கே உள்ள ஆக்சிஜன் ஸ்டேட்டு 10 எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். 10 எலக்ட்ரான் நினைக்கணும் எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். அப்பனா இந்த கேஸில் என்ன வரணும் -4ல இருந்து +6 வந்தால் மட்டும்தான் நமக்கு 10 எலக்ட்ரான் லூசஸ்ன்னு அர்த்தம். அப்பனா இந்த இடத்துல என்ன இங்க 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால இங்க 2N போடுவோமா. இந்த இடத்துல ஃபார்முலாலாம் நான் கேட்கல, ஜஸ்ட் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்க -4ல இருந்து +6 10 எலக்ட்ரானு. அப்படின்னா இவனுக்கு சிம்பிளிஃபை எடுத்தோம்னா -2. 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால டிவைட் பை 2 போட்டா -2. இங்க +6 இருக்கிறதுனால இங்க 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால டிவைட் பை 2 போட்டா என்ன வரும் +3. அப்படின்னா சேஞ்சஸ் -2 to +3. தேர்ட் ஆப்ஷன் changes -3 to +3. okay, then 7 fifth question last class வந்தியா இல்லையா உனக்கு 0 தான் வந்துச்சா அப்படியா. எப்படி போட்ட டைரக்டா அடி கொடுத்துட்டியா எங்கடா டெஸ்ட் வச்சு டைரக்டா அடி கொடுத்துட்டியா -2 இதெல்லாம் போட்டு டைரக்டா கேன்சல் பண்ணிட்டியா. என்ன வரும் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஸ்ட்ரக்சர் என்ன CaOCl போடுறேன்னு சொல்லணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் போட்ட ஞாபகம் இருக்கா. இப்போ நமக்கு இவனுக்கு -1 அப்பனா இங்க +1 தானே. ஈக்குவல் செப்பரேஷன். நான் இன்னும் மேல உள்ள பாட்டு போகல, கீழ் உள்ள பாட்டு தான் போறேன். குளோரின் -1 இவன் +1. ஏன் -1 போடுறேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், கால்சியத்துக்கு கம்மி, அதனால ப்ளஸ் போட்டேன். கிளியர் ரைட். இந்த கேஸ்ல இவனுக்கு என்ன வரும் ஆக்சிஜன் கால்சியம் -2 +1 ரைட்டா. ஏன்னா கால்சியத்தை பொறுத்துக்கு +2 மட்டும் தான் இருக்க முடியும். ஆல்ரெடி இங்க ஒரு +1 வந்துட்டு இங்க ஒரு +1 வந்துட்டு +2. ஆனா இந்த இடத்துல ஆக்சிஜன் குளோரின் ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 3.5, குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 3.0. அப்பனா எவனுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கானோ அந்த இடத்துக்கு மைனஸ்ல போடணும். எவனுக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதே இடத்துல அட்டாச் இருக்கானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா ப்ளஸ்ஸா மாறிடுவான். அப்பனா இந்த இடத்துல என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் பண்ணும் +1. அப்பனா இந்த இடத்துல என்ன -2 +1 டோட்டலா -1. இது ரெண்டும் -1 வரும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா +1. அப்பனா கால்சியம் 2+ பேலன்ஸ் ஆயிடுச்சா. ஓகே, அவனுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் ஆட்டம் பாண்டட் டு ஆக்சிஜன். ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய குளோரினுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்னு கேட்கிறான் +1 ரைட். அடுத்து 7 ரைட். இது யார் கேட்டா 7 நீதானே. என்ன மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிய 7th நீதான் கேட்டியா யார் கேட்டா. நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு நான் மெட்டல் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆனா +1, அதே மெட்டல் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆனா முடிஞ்சு போச்சு. என்ன கேட்டிருக்கான் CaH2. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போற. கால்சியத்துக்கு +2 2x = 0. அப்பனா 2x = -2, x = -2 divided by 2 -1. ஆமா சரியா ரைட் வெரி குட். தென் 8th question. 8th தான் பார்த்தோமா. சாரி 8th BA கிறிஸ் கிராஸ் மெத்தட் போட்ட வேண்டியதுதானே.
என்ன டவுட்டு? பிஏ அல்லது நீங்க ஒன்றும் இல்லை அப்படியே வச்சு போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? நீ அப்படியே வச்சு போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், கிறிஸ் கிராஸ் மெத்தட்லையும் போட்டலாம். பிஏ H2 PO2 twice 1. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இந்த சார்ஜ் இங்கே போயிடும், இவன் இங்கே போயிடுவான். அப்போ நான் PA2 ப்ளஸ் H2 PO2 மைனஸ். இப்போ இந்த இடத்துல பாஸ்பரஸ் கண்டுபிடிங்க. 2 + x - 4 = -1. அப்போ நான் x - 2 = -1. x = -1 + 2 + 1 இருக்கா? ஓகே, ஆக்சிஜன் ஸ்டேட் +1 தான் கொடுத்துருக்காங்களா? ரைட், அவ்வளோதானே, இந்த பாட்டு ஓவர் தானே? ரைட். 11 to 20 ஆன்சரு சொல்லட்டும்ல? அதில் பாருங்க, யாருக்கெல்லாம் டவுட்னு சொல்லுங்க. என்னடா? நமக்கு குரோமியத்தோட ஹையஸ்டே +6 தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரியா? நிறையா தானே பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் சொன்னோன்னா, பட்டர்ஃப்ளை CrO5 4 ஆக்சிஜனுக்கு பெராக்சைடு லிங்கேஜ், ஒரு ஆக்சிஜனுக்கு மட்டும் என்னது -2 சொன்னோன்னா, அதை சொல்லாது. இந்த சல்ஃபரு குரோமியம் இதெல்லாம் ஹையஸ்டா +6க்கு மேலே போகாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். சரியா? 11 to 20 சொல்லுங்க பாப்பா, என்ன டவுட்ஸ்ன்னு? 14 வரிசையாக சொல்லுங்கப்பா. 14, 19 பாப்பா சொல்லுங்க. உங்க நோட்ல எழுதிருப்பீங்க, தப்பா இருக்கக்கூடியதா பாருங்க, சொல்லுங்க. சொல்லி முடிஞ்சது போ. சரி, ரைட், பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். அங்கே கட் ஆகிடுமா? அது கட் ஆகாதா? சரி, நெட் இல்லைல்ல? நெட் இல்லைன்னா கட் ஆகும்ல? சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கடா. 19, 14 சொல்லுங்க. வேற யாருக்கும் டவுட் இல்லையா? 20 வரைக்கும் கரெக்டா? கரெக்டா, வெரி குட், பரவாயில்ல. வேற பாப்பா உங்களுக்கு 19 பாப்பா? வந்துட்டா? இவ்வளவு நேரம் ஹீட்டா இருக்கு. அவ்வளோதானா? 14 and 19 தானா? 14ல என்ன கொஸ்டின்டா? O2 மைனஸ். ஏன்டா என்ன டவுட் ஆயிடுச்சு? 14 பாப்பா. O2 மைனஸ் O2 minus oxygen state 2x minus 1, x equal to -1/2. Okay, O2 minus 2, 2x minus 2, x equal to -2/2 is equal to -1. O2 0. இதாண்ட sorry, இது 15th question. Right. 14th question, highest oxygen state osmium, ருத்தினியம் அண்ட் ஜெனான் எல்லாத்துக்குமே ஹையஸ்ட். ஜென்ரலாக +8 ஆக்சிஜன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம், ருத்தினியம் சொல்லுவாங்க. ஆனால் ஜெனானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, அப்படின்னா அவனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டும் 8 வரைக்கும் போகும். அதனால ஆல் ஆஃப் திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 19 கொஸ்டின். Listen, CH3 19th question பாருங்க. CH3 twice SO. அப்பனா இந்த இடத்துல கிறிஸ் கிராஸ் போடலாமா? அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர், கிறிஸ் கிராஸ் மெத்தட் கிளியர். CH3 plus SO -2 போடலாமா?
CH3 plus SO minus 2 இவன் தேவையில்ல இதான் தேவை நமக்கு அப்புறம் என்ன வரும் இந்த கேசஸ்ல x minus 2 equal to 0 minus 2 அப்புறம் x equal to minus 2 plus 2 x equal to 0 அப்புறம் சல்ஃபர் ஆட்டம் ஆக்சிஜன் ஸ்டேட் 0 ஓகே புரிஞ்சுதா ரைட் அவ்வளவுதானா பாப்பா ரைட் அடுத்து 21 to 28 27 28 23 27 then 28 right இப்போ இந்த கேसेसல எதலாமா 22 right listen oxidation state of எந்த क्वेश्चन பா carbon atom n butane clear n butane butane formula C4 H10 4x 10 is equal to 0 4x is equal to minus 10 x equal to 2.5 அப்படி போட்டோம்னா ஆன்சர் வரல அப்புறம் அந்த மெத்தட போடக்கூடாது அப்புறம் என்ன பண்ணணும் இந்த கேसेसல C butane n butane straight chain n butane for straight chain CH3 நம்ம அந்த Br3 O2 O4 போட்டோம் தெரியுமா அந்த கேसेस நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு 3 +1 +1 +1 அப்புறம் இந்த இடத்துல x +3 அந்த சைடு போகும்போது என்ன வரும் நமக்கு -3 வருமா ரைட் இங்க எத்தனை ஹைட்ரஜன் 2 அப்புறம் இந்த கார்பனுக்கு 2 அப்புறம் இந்த ரெண்டுக்கும் -3 இந்த ரெண்டுக்கும் -2 அப்புறம் ஆன்சர் என்ன இருக்கா 22 தேர்ட் ஆப்ஷன் தானே அதாவது தம்பி சொன்னா நானும் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா போட்டுடலாமான்னு பார்த்தேன் ஆனா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை அப்புறம் மாத்தி யோசி டைரக்டா என்ன ஸ்ட்ரக்சரை போட்டு பார்க்கணும் அந்த ஸ்டாண்ட் அப் லவுடர் அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படி எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது சரியா 1 ட்ரிக்கு -2 to -3ன்னு சொல்ற அப்பனா -2.5 அப்பனா அதுக்கு முன்னாடியும் அதுக்கு இடையில தான் இருக்கணுங்கிறத ஆவரேஜ் எடுக்கிற சரி புதுசா சொல்ற இதே மாதிரி மற்ற எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரூலே ஃபாலோ பண்ணணும் தப்பு இல்லை சரியா நீ சொல்ற ரூல் ஓகே ரைட் நான் பார்த்து பியூட்டேன்டா அதாவது இந்த ஒரு கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கேனா அப்பனா இங்க +1 இங்க +1 இங்க +1 அப்பனா இங்க மீதி என்ன வரும் இங்க +1 இங்க -1 இங்க +1 இங்க -1 இங்க +1 இங்க -1 அப்பனா டோட்டலா -3 தானே அப்பனா இங்க 2 +1 அப்பனா இங்க -2 தானே இருக்கும் அவன் நியூட்ரல் 0வா இருக்கணும் அப்பனா இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கான் +1 அப்பனா இங்க -2 தானே அப்பனா இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கான் +3 அப்பனா இங்க -3 தானே அதனால -3 -2 இருக்கு என்னடா இவ்வளவு குயிக்கா டைம் முடியுது கூட ஒரு பீரியடா எடுத்துருமா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா எனக்கு அடுத்த பீரியட் இருக்கா கிளாஸு சார் எக்ஸ்ட்ரா பீரியட் எதுவும் அடிஷ்னலாக கண்டினியூ பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாம்